ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஏ விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா திருநெல்வேலியில் தான் இருக்கோம். ஆல்ரெடி திருநெல்வேலியில் நம்ம நெல்லையப்பர் கோயில் விசிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நேராக மணிமுத்தாறு அணை அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இப்போது அங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா திருநெல்வேலியிலேருந்து 53 கிலோமீட்டர் தூரத்தக்கூடிய அகஸ்தியர் ஃபால்ஸ் அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம் மக்களே. மணிமுத்தாறுலேருந்து கிளம்பி அம்பாசமுத்திரம் வழியாக பாபநாசம் கோயிலை தாண்டி அங்கேருந்து நம்ம அகஸ்தியர் ஃபால்ஸ் போக போகிறோம். பாபநாசம் கோயில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமையப்பெற்றுள்ள ஒரு உலகாம்பிகை சமேதநாத திருக்கோயில்னு சொல்கிற அந்த கோயிலை. இதுதான் அந்த கோயில். இந்த கோயிலை தாண்டி நம்ம முண்டந்துறை செக் போஸ்ட்டை ரீச் ஆகிட்டோம். இங்கே நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு தான் உள்ளே போகணும். களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்போம். இங்கே என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா காலை 8 மணிலேருந்து 3 மணி வரைக்கும், வெளியே வர்றதுக்கு காலை 8 மணிலேருந்து சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இதில் பிளான் பண்ணி போய்க்கோங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அகஸ்தியர் அருவின்றது திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டத்தில் உள்ள ஒரு அருவி. இந்த அருவிக்கு காரையார் மற்றும் சேர்வலார் நீர்த்தக்கையிலேருந்து நீர் வருது. சுமார் 25 அடி உயரத்துலேருந்து இந்த அருவியோட நீர் கொட்டுது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலம்னு இது சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அருவியோட சிறப்பம்சம் என்னன்னா, வருடம் முழுவதும் இங்கே தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் இந்த அருவியோட சிறப்பம்சம். ஸோ இப்போ நம்ம ஃபால்ஸ் வந்துட்டோம். பைக்கை பார்க் பண்ணி நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கக்குட்டி, இது என் வீடு, இங்கே அசுத்தம் செய்யாதீங்க அப்படின்னு சும்மா ஒரு அழகான லோகோ ஒன்று வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு மூவ் பண்ணி போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மேலே கல்யாணி தீர்த்தம் போகிற இடம் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஃபால்ஸை போய் பார்த்துட்டு ஒரு குளியலை போட்டுட்டு வந்துட்டு மேலே போகலாம் கைஸ். வாங்க உள்ள ஒன்று ஆஸ் யூஸ்வலாக ஷாம்பு சோப்பில் யூஸ் பண்ணாங்க தான் போட்டிருக்குது. ஆஹா, அருவி தண்ணியை பார்த்தா அந்த தேனிக்காரங்க சும்மா இருப்பாங்களா? வாடா போய் ஒரு குளியலை போட்டு வரலாம். கிளம்பியாச்சு காய்ஸ். குத்தாலம் அருவியில குளிச்சது போல் இருக்குதா? ஏன்டா நிறுத்திட்டீங்க? நல்லா இருந்துச்சா பாட்டு? தட்ரா. இப்போ நம்ம ஃபால்ஸை குடிச்சு முடிச்சுட்டு மேலே இருக்க கோடிலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு போகிறோம். இங்கே காலை 6 மணிலாம் சாயந்தரம் 4 மணிக்கு அலோடு சொல்லியிருக்காங்க. இந்து சமய புராண வரலாற்றின்படி இறைவன் சிவனுக்கும் பார்வதிக்கும் கையிலே மலையில் கல்யாணம் நடந்திருக்கு. அதை நம்ம அகத்தியனால் காண முடியாமல் போச்சு. அதனால் அகத்தியரும் அவரது மனைவியும் இறைவனை திருமண கோலத்தில் காண விரும்பி இறைவனை வேண்டியிருக்காங்க. அவரது விருப்பத்தை நிறைவேற்றும்படி அகஸ்தியருக்கும் லோபமுத்திரைக்கும் இந்த ஸ்தலத்தில் தான் இறைவன் தன் இறைவியுடன் திருமண கோலத்தில் காட்சி அளித்திருக்கிறார். ஸோ இந்த இடத்த பார்த்தாலே திருமணம் நடக்காதவங்க கூட நடந்துடும் என்பது தொன்று தொட்டு வரும் ஒரு நம்பிக்கை. இந்த கோயிலுக்கு அருகில் இந்த அருவி அமைஞ்சிருக்கனால இது அகஸ்தியர் அருவின்னு நம்ம சொல்கிறோம். மேலே ஏறி முடிக்கவுமே அங்கே ஏரோ மார்க் போட்டிருக்கு, கோடிலிங்கேஸ்வரர் சன்னதிக்கு செல்லும் வழி. அங்கேருந்து ஒரு சின்ன படிக்க திரும்ப கீழே இறங்குது. ஸோ கீழே இறங்கி போய் பார்த்தோன்னே நம்ம சன்னதியை அடைஞ்சிடும். நம்ம வழக்கம் போல தான் மேடம் டயர்ட் ஆகிட்டாங்க, வாங்கன்னா வரமாட்டேங்கிறாங்க. இதுதான் கல்யாணி தீர்த்தம். இந்த இடம் ஒரு பெரிய சுவற்றின் பின்னால் ஒழித்து வைக்கப்பட்டது மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா
இதற்கு புராணம் என்ன சொல்லுதுன்னா, சிவபெருமானின் திருமணத்தை காண வந்த எண்ணிலடங்கா கூட்டத்தினால் ஏற்பட போகும் அசம்பாவிதத்தை தடுக்கவே பூமியை சமநிலைப்படுத்த அகஸ்தியர் செய்த அமைப்பு அப்படின்னு அந்த அருவியை பற்றி சொல்கிறாங்க. இவங்க தான் நம்ம பார்க்க வந்த அகஸ்திய முனிவரும் லோபமுத்திரை. ஒரு வழியாக அகஸ்தியர் ஃபால்ஸையும் கல்யாண தீர்த்தையும் பார்த்துட்டு கீழே வந்துட்டோம். கீழே வந்து சோடா பிஜியை வாங்கி சாப்பிட்டுட்டு ஊஞ்சல் ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக நம்ம திருநெல்வேலிக்கே போக போகிறோம். என்னமோ தெரியலைங்க, நம்ம ஊர் தேவைக்காரங்கன்னா குரங்கு கூட விட்டு வைக்க மாட்டேது, போட்டு இந்த அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. முன்னதரம் போகலாம் பிளான் பண்ணால் 3 மணிக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அகஸ்தியர் ஃபால்ஸ் முடிச்சுட்டு நேரம் திருநெல்வேலிக்கு வந்துட்டோம். இது திருநெல்வேலி வந்தோம் உங்களுக்கு அந்த பாளையங்கோட்டை ஒரு வழியாக பார்த்துட்டு போயிடலான்னு பிளான் பண்ணி போனோம். ஜெயிலோட ஹிஸ்ட்ரியை பார்த்துடலாமா? 1888 தான் இந்த ஜெயிலை கட்டியிருக்காங்க. 1929 வரைக்குமே இது வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜெயிலாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிறுவர் சீர்திருத்த பள்ளியாக மாற்றி திரும்ப இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியை வந்து புதுக்கோட்டைக்கு மாற்றிட்டாங்க. நம்ம இந்திய சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் ஏப்ரல் 1, 1968க்கு இருந்து இது வந்து சென்ட்ரல் ஜெயிலாக மாற்றிட்டாங்க. நம்ம திருநெல்வேலியோட ஸ்பெஷலே இருட்டுக்கடை அல்வா தான். சரி, கடை எங்கடா இருக்குது தேடி கண்டுபிடிச்சி வந்து பார்த்தா அவ்வளோ கூட்டம் நிற்கிது. ஏன் என்னன்னு கேட்டால் கடை மொத்தமே ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். சாயந்தரம் 5 மணிக்கு கரெக்டாக திறந்து 7:30 க்ளோஸ் பண்ணிடுவாங்களாமா. ஏன் கடை 2 மணி நேரத்தில் க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அளவான அல்வா மட்டும் உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா. இந்த அல்வா செய்கிறதுக்கு தேவைப்படுற கோதுமை மாவு இருக்குது பார்த்தீங்கன்னா, அது இயந்திரத்தில் அரைக்காமல் கையில் தான் அரைக்கிறாங்களோ இப்போ வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் தாமிரபரணி ஆற்றோட தண்ணி இந்த அல்வாவுக்கு தனி டேஸ்ட்டை கொடுக்குதாமா. அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் இருட்டுக்கடை அல்வான்றது இப்போ வரைக்கும் அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது. கடையோட ஹிஸ்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1940 ராஜஸ்தானை சேர்ந்து பிஜிலி சிங் என்பவரால் ஸ்டார்ட் பண்ணி இப்போ அவரோட 3ஆம் தலைமுறை வாரிசுகளால் நடத்தப்படுது. ஒரு வழியில் நம்ம கடையில் நின்று வந்து பார்த்தா 1 கிலோ அல்வா 340 ரூபா, 1/2 கிலோ 1 கிலோ பாக்கெட் எவ்வளோ நாள் வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஒன் டே ட்ரிப் நெல்லை முடிஞ்சுது. பாய்.